broskies, welcome back to another. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா I'm gonna react to my biggest hater. எஸ் எதுக்கு எஸ் சொன்னேன்னு தெரியல. எஸ் ஆல்ரெடி நான் ரியாக்டிங் டு ஹேட் மீம்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நபரை வச்சு அதே நபரை வச்சு தான் மறுபடியும் போட போகிறோம் வீடியோ. அப்போ கூட 8 போஸ்ட்டுக்கு ஒன்று தான் ஹேட் போஸ்ட் போட்டிருந்தேன். நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் வரிசையாக ஹேட் போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. சும்மா இருந்தவனை சுரண்டி விட்ட மாதிரி போன வீடியோ மாதிரி சீரியஸாக இல்லாமல் இது கொஞ்சம் ஜாலியான வீடியோ தான். I'm gonna roast back முல்லை முள்ளால் எடு அப்படின்னு வந்து எடுக்க போகிறோம். சரி ஓகே ஆரம்பிச்சிடுவோமா? First of all, username தூக்காத துரை. I bet that's what your girlfriend told you. ஓகே ரொம்ப பேசாம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ எங்கே விட்டேன் போன வாட்டி? இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ப்ரோ வாட் ப்ரோ 1 2 3 4 5 6 7 8 9 போஸ்ட். போன வாட்டி 8 போஸ்ட் நினைக்கிறேன், இந்த வாட்டி 9 போஸ்ட். 9 பைல. ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா நடுவில் எந்த போஸ்ட்டும் இல்லை, ஹேட் போஸ்ட் ஒன்லி. ஓகே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போமா? ஹிப்போக்ரஸி வேணுமா? ஹிப்போக்ரஸி இருக்குது. மேனிப்புலேஷன் வேணுமா? மேனிப்புலேஷன் இருக்குது. விக்டிம் கார்டு வேணுமா? விக்டிம் கார்டு இருக்குது. மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. மேட்டர்னா நான் 2022லயே வந்து அக்செப்டிங் ஹேட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட். ஒன்றும் தெரியாத இது வந்து இந்த வீடியோ ரியாக்டிங் டு ஹேட் மீம்ஸ் வீடியோ தான். ட்ரையிங் அண்ட் நாட் அக்செப்டிங் ஹேட் ஃபார் 30 minutes straight. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹேட் அக்செப்ட் பண்ணுறேன்னு வீடியோ போட்டிருக்கிறத வச்சு இவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் தென் அகேன் அந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணமே கிரிட்டிசிசம்னு கருதி தான் அதுக்கு அட்ரஸ் பண்ணியிருந்தேன் தவிர ஹேட்டுக்கு பெருசாக நான் வந்து ரியாக்ட் பண்ணல. நான் வந்து கிரிட்டிசிசம்க்கு தான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஹேட்டை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். வெயில் மழை, வின்டர் சம்மர், சூரியன் சந்திரன், அதே மாதிரி ஹேட் அப்ரிசியேஷன் இருக்க தான் செய்யும். அதை ரெண்டுமே நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிரிட்டிசிசம்க்கு மட்டும் அது வேலிடான கிரிட்டிசிசமாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை அட்ரஸ் பண்ணேன், அவ்வளோதான். அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கேள்வி வருதுன்னா அட்ரஸ் பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலானாலும் பிரச்சனை. அப்போ நான் அப்போ என்ன பண்ணுறது நீ சொல்லு. ஸோ எஸ் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு உண்மையிலே அது கேள்வி வருது, அதனால நான் கேட்கணும்னு நினச்சேன். ஒன்ஸ் அகேன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான். இது எப்படி விக்டிம் கார்டு நண்பா? விக்டிம் கார்டுனா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு அதுக்கு வந்து எதுவுமே அட்ரஸ் பண்ணாமல் ஐயோ நான் பண்ணலைங்க, அவர் தான் அப்படி பண்ணிட்டார், இவர் தான் காரணங்கள் சொல்கிறது தான். நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஃபீவர், எனக்கு டிப்ரெஷனு அப்படின்னு சொல்கிறது தான் விக்டிம் கார்டு. நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அதை அட்ரஸும் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமே ஹேட் வருது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் கேட்டிருப்பேன். அது விக்டிம் கார்டு கிடையாது. நான் என்ன என் டீமில் இருக்கவங்க யாராச்சும் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தானே செஞ்சேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த தூக்காதவரை வந்து இந்த ஒப்பீனியன்லாம் சொல்லியிருக்காருன்னா அது அவரோட ஒப்பீனியன். மேபி நாளைக்கு என் மேலே இருக்க ஒப்பீனியன் அவருக்கு மாறலாம், மாறாமலையும் இருக்கலாம். வேலிடாக ஏதாச்சும் கிரிட்டிசிசம் இருந்தால் நான் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் அதை வீடியோவில் போடலனாலும் அந்த கிரிட்டிசிசம் வேலிடாக இருந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை டு பி எ. இதுல என்ன க்ளோஸ் மைண்டட் அஸ் ஃபக். 2 கமெண்ட்டுக்கு ஹார்ட் போட்டிருக்கேன். ஐ எம் கிளாட் ஹவ் யூ ஆர் அட்ரஸ்டிங் திஸ் ஸ்டூபிட் மீம்ஸ் ப்ரோ. மாஸ் ப்ரோ, நீ மை மேன் இஸ் ரியலி ஹர்ட். ஓகே நெக்ஸ்ட். ஒருவேளை ஒரு அணிலோ தூக்காத துறைன்னு பேர் வச்சிருக்காரு, கோட்டு ரோஸ்ட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மேனிப்புலேஷன் என்னடா என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்றான் அவன். ஏதாவது சொல்லு, நான் அதுக்கும் கவுண்டர் வச்சிருக்கேன். அம்மா சாகுறப்போ நீ ஊர்லயே இல்ல, உங்க அப்பா சாகுறப்போ ஃபுல்லா கொஸ்டின் ரோட்ல பார்த்திருந்த. நீ பேசு, நீ என்ன பேசலாம் என்கிட்ட கவுண்டர் இது. அனில்னு கேட்டது மேனிப்புலேஷனா? மதர்ஃபக்கர்ஸ் learn the word manipulation and never shut up since. தான் போட்டிருக்காரு பாருங்க. பட் அந்த கோட் போஸ்ட் பார்த்தா அந்த தாட் தான் வரும். கரெக்ட், அதைத்தான் நான் கேட்டேன். தூக்காதுரை is that one friend who makes jokes on everyone but can't take a simple joke. பேண்ட் வரேன் பழைய துணிகள் இருக்கு மாதிரி, மூஞ்சி முடியல வந்து குரங்கு மாதிரி. பூ மூஞ்சி கூட தான் பாரு, சொட்டு பீ மாரி இருக்குது. டேய் சுபா, எங்கடா போற? டேய் அவன் கோச்சிங் நம்பர்டா. ஏய் யாரா அவன்? அதுக்குள்ள ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்டேட்டஸ்லாம் போட்டான். Then I'm in a meat trading competition and my opponent is JK Tamil Kannis. The meat trading is crazy. இப்போ வந்து ஹேட் வந்து ஜேகேக்கு மட்டும் இல்லாமல் ஜேகே ஆடியன்ஸுக்கும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு நம்ம தூக்காத துறை. ஓகே அடுத்து போவோம். நல்ல மீம். பட் ஒன்ஸ் அகேன் கன்னிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இதுக்காக அவர் திரும்ப வீடியோ போட மாட்டார். சைக் மில்கிங்னு வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. ஹேட் மீம்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல கண்டென்ட், நல்ல சேனல், நல்ல வாழ்க்கை.
இதுக்கு மேலே என்னங்க? ஸ்டாப் மில்கிங் ஹிம் அண்ட் டூ அதர் ஸ்டஃப் லில் ப்ரோ. யாரப்பா சொல்றீங்க? விக்டிம் கார்டு நான் ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு பேஜ் ஃபுல்லாவே விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இருக்காரு நண்பர், அதுக்கும் ஏதாவது சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு லைட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்துட்டு இன்னொருத்தர் எப்படி ரோஸ்ட்டு ட்ரோல் போட்டு ஹேட் மீம்ஸ்லாம் போடுறாரு, ஓகே. ஆனால் ஒரு 2-3 கமெண்ட்டே அவரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி தான் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க நம்ம கம்யூனிட்டி எல்லாரையும் அடிப்பானுங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுனா, ஐயோ நானே வந்து டிப்ரெஷனில் இருக்கேன், நானே எனக்கு கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வந்து முடியலங்க. மீ ஸ்டாண்டிங் அப் ஃபார் மை செல்ஃப் ஃபார் கெட்டிங் அப்யூஸ்ட் பை ஜேகே கன்னிஸ். மறுபடியும் விக்டிம் கார்டு. ரியாக்ஷன்ஸ். இதுக்காகலாம் ஒரு வீடியோ திரும்ப போட மாட்டார் ப்ரோ. அவர் ப்ரோ இதில் என்னடா அப்யூஸ் இருக்குது? Stands up for getting abused equals get abused again. These Kannis will always be brainless and support Jake. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு துணை பாடம் ஒன்று படித்தேன். அதில் ஒரு வார்த்தையை வந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். வாய் புதைந்து நின்றான் அப்படின்னு. இப்படிதான் அதுதான் that's my honest reaction to all of these posts. அதாவது ரேண்டமாக ஹேட் மீம்ஸ் போட வேண்டியது, அதுக்கு யாராச்சும் 4 கமெண்ட் போட்டுட்டு ஐயோ கன்னிஸ் என்ன அட்டாக் பண்ணுறாங்கன்னு அதுக்கு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி ஒரு 4 மீம் போட வேண்டியது. இன்னொரு விஷயம் இருக்குது, கன்னிஸ் ஆர் டாக்ஸிக், இவங்க கன்னிஸ் ஆர் டாக்ஸிக், அவங்க கன்னிஸ் ஆர் டாக்ஸிக். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆடியன்ஸ் பெருசாகிடுச்சுன்னா எல்லாருமே வந்து டாக்ஸிக் தான். ஏன்னா நாட் பிகாஸ் ஹீ லைக்ஸ் தட் யூடியூபர், நாட் பிகாஸ் ஹீ சப்போர்ட்ஸ் தட் யூடியூபர். இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து தூக்காதுரை அப்யூஸ் பண்ணால் ஒரு 30 லைக் வருதுன்னா அதான் பண்ணுவாங்க. இல்லை தூக்காதுரை சப்போர்ட் பண்ணால் 30 லைக் வருதுன்னா அது சப்போர்ட் பண்ணி போடும், அவ்வளோதான். ஐ ட்ரூலி பிலீவ் யாருமே யாரையும் இங்கே ஹேட்டும் பண்ணலை, யாரும் இங்கே சப்போர்ட்டும் பண்ணலை. எந்த இடத்துல என்ன சொன்னால் அட்டென்ஷன் வருமா சொல்லிட்டு போயிட வேண்டியது. திஸ் லாஜிக். Post hate memes for JK for no reason. Situation gets fire back. Starts crying and calling general audience as Kannis. Now whining and posting, I am standing up for myself and getting abused. If you can't tolerate the hate, then stop. இதை நான் சொன்னால் இவனை ஏற்றுக்க மாட்டானுங்க. நம்ம நண்பர் போட்டிருக்காரு, அப்புறம் இவரையும் கண்ணின்னு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இஃப் ஜேகே கிரிட்டிசைஸ் அதர்ஸ் இட்ஸ் கிரிட்டிசிசம், இஃப் சம் ஒன் கிரிட்டிசிசம் ஜேகே இட்ஸ் ஹேட். ஏய் விட்டுருங்கடா என்கிட்ட பேசி ஜேகே. ஓகே ப்ரோ, ஓகே நெக்ஸ்ட் போவோமா. ஒன்ஸ் அகேன் கன்னிஸ் அ ஹேட் போஸ்ட். நான் தான் அடி வாங்கிட்டு இருந்தேன், இவங்க போய் நடுவில் போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகேன் கன்னிஸ் ஆர் நாட் ரியல். நம்பி வந்து நம்ம வந்து எத்தனை பேரை நான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து ஈகோ பூஸ்ட்டும் பண்ணிக்க கூடாது. அட் த சேம் டைம் எத்தனை பேர் என்ன ஹேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வருத்தப்படவும் கூடாது. ரெண்டுமே ஃபேக். இதை தூக்காதுரையும் கொஞ்சம் நம்பினா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். தூக்காதுரை உண்மையிலே அவன் தூக்கக்கூடாதுடா. அதுக்கு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவான் போல. ஜேகே தான் காரணம் எனக்கு தூக்கலை. ஜேகேஸ் லாஸ்ட் 2 வீடியோ தம்பி. எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு? அந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா தம்னியருக்காக சொன்னேன், வேற எதுவும் இல்லை. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலையா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தம்னியல் ஓகே. இது என்ன தம்னியல்? இது வச்சிருந்தேன் நான் வேற தம்னியல் தானே வச்சிருந்தேன். இது வேற தம்னியல் தானே வச்சிருந்தேன். தளபதி விஜய் சர்க்கார் இன்ஃபினைட் தானே வச்சிருந்தேன். தம்ப்நெயில் சேஞ்சஸ் இதானே வச்சிருந்தேன் நான். டைட்டில் சேஞ்சஸ் சர்க்கார் இன்ஃபினைட் சர்க்கார். ஓகே 4ஆம் தேதி வச்சு 7ஆம் தேதி ஓகே வியூஸ் வரலன்னு மாற்றிருப்போம் போல. சரி ஓகே, இதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். இது வந்து ஒரு வேலிடான கிரிட்டிசிசமாக தான் இருக்குது. நோ மேட்டர் இஃப் இட்ஸ் ஹார்ஷ் ஆர் பொலைட். அந்த டைமில் அப்படி போட்டது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கும் கிளிக் பைட்டை தாண்டி. சரி ஓகே, இதை நான் மாற்றிடுறேன். தம்ப்நெயில் பேக் டு இதே வச்சிடுறேன். இது என்னது டிஸ்க்ளைமர் காய்ஸ், எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. இதான் இவரோட வாய்ஸா? நிறைய பேர் சொன்னாங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் வராரு. இந்த பேஜ் இப்போ ஒரு ஜேகேயோட பேஜாவே மாறிச்சு. அவன் சொன்ன மாதிரியே நான் பாட்டுக்குன்னு ஜாலியா மீம் போட்டுட்டு அது எனக்கு ஒரு ஹாபியா ஒரு எஸ்கேப் பிளானா வந்துட்டு நான் இந்த பேஜை வச்சிருந்தேன். அவரோட அந்த ஒரு வீடியோ அந்த பேஜ் மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ யோசிக்கிறேன், ஒரு நார்மல் மீமே போடுறதுக்கு எதுவும் ஐடியா வர மாட்டேங்குது, ஒரு எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் என்ன போட்டாலுமே இவன் வந்து அது ஒரு வேலிட் கிரிட்டிசிசமா இருந்தாலுமே அபியூஸ் தான் வருது. ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்ன பண்றதுனே புரியல. இப்போ வேலிட் கிரிட்டிசிசம் வேற. நான் பேசாம இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த பேஜ் எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் தி ஸ்பேஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜேகே.
ஈவன் தோ இப்போ இது வந்துட்டு 4K மேலே ஃபாலோவர்ஸ் வந்தாலுமே எனக்கு பிடிக்கல. ஸோ எஸ், இது ஒரு டிஸ்க்ளைமராக தான் போட்டுறேன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஃபாலோட் மீ த்ரூ மை மீம்ஸ். ஸோ எஸ், see you soon. இப்பயும் விக்டிம் கார்டு. நான் என்னப்பா பண்ணேன்? நான் உன்னை அடிக்கவே இல்லையப்பா. நான் சும்மா நார்மலாக ஒரு வீடியோ போட்டது குத்தமாடா. ப்ராப்ளம் வித் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் he has 4,000 followers, almost 5,000 followers. இவர் உட்காந்துட்டு ஈஸியாக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி ஒரு ஹேட் வேவை எனக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கெட் அ லைஃப். இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க அப்புறம் வந்து வாட்ச் ஆர் ப்ரௌட் யுவர்செல்ஃப். நல்ல மீம் தான். சைல்ட்ஸ் டோன்ட் லைக் ஜேகே வீடியோஸ் தான் இவனுங்க. அதுக்கு மேலே ஐயோ லெஜண்ட் சொல்லி நிறைய அதான் சொல்ல வந்து. சேட் திங் இஸ் போத் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் மை ஆடியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் 2 தான் இருக்குது. Sorry, buddy. ஐயோ ஹேட் மீமா ரொம்ப பயமாக இருக்கே ஜே. ஐயோ என்ன பண்ண போகிறேன்? எவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. இது சும்மா ஹேட் மீம் தான். இது ஃபன்னியாக தான் இருந்தது. இது அப்புறம் போன மீம் இதுக்கு வந்து பெருசாக இல்லை. அதுதான் நான் வந்து எனக்கு ஹேட் மீம் இட் டசன்ட் அஃபெக்ட் மீ எனிமோர். கிரிட்டிசிசம்ன்ற போது தான் நான் வந்து பேசினேன். இப்போ இவர் என்னன்னா பிரைன் ராட் ஈவன் பிஃபோர் பிரைன் ராட் எவர் எக்ஸிஸ்டலாம். ஓப்பாப்பா எப்பா. ஓகே, லாஸ்ட் மீம். இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தட் ஸ்க்ரீச்சிங் ஆஃப் சாக் இஸ் த செகண்ட் மோஸ்ட் அனாயிங் சவுண்ட் இன் த வேர்ல்ட். இஸ் ஸ்டில் ஃபர்ஸ்ட். இப்போ இதையே நான் வந்து இவர் வாய்ஸு வந்து இருக்குது. இதையே நான் சொன்னேன்னா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஐயோ என் வாய்ஸை பற்றி சொல்லிட்டாலே அப்படின்னு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவார். முடியலடா என்னால். திஸ் இஸ் வாட் அனானிமிட்டி டஸ் டு மதர்ஃபக்கர். இப்போ நான் இங்கே வந்து நான் பேசுகிறேன். என்னால் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. சில விஷயங்கள் தான் என்னால் பேச முடியும், சில விஷயங்கள் பேச முடியாது. எனக்கு ஒரு கான்சியஸாக இருப்பேன். ஏன்னா வந்து என்னை பார்க்குறாங்க, என் மூஞ்சி தெரியுது, அதெல்லாம் இருக்கு. ஒரு மீம் பேஜ் வச்சுக்கிட்டு வெறும் வாய்ஸை மட்டும் ரிவீல் பண்ணிக்கிட்டு என்ன வேணால் பேசலாம்னா இப்போ எனக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த தூக்காதுரைக்கும் இருக்கணும்ல. 5000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு, இத்தனை பேர் பார்க்குறாங்க. இந்த ரீல்ஸுக்கெல்லாம் ஒரு 300-400 லைக் வந்தாலும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க பாருங்கள். 22,000 பேர், 27,000 பேர், 15,000 பேர், இங்கே பாருங்கள் 95,000 பேர். எத்தனை பேர் பார்க்குறாங்க? 1,30,000 பேர். இத்தனை பேர் பார்க்குறாங்கும் போது என்ன எப்படி என்ன ரெஸ்பான்சிபிளாக ஹோல்டு பண்ணுறீங்களோ அதே தானே எல்லாருக்குமே. ஜஸ்ட் பிகாஸ் அவர் மூஞ்சியை காட்டலன்றதுக்காக என்ன வேணா பேசலாம்னா அப்போ எப்படி? அதாவது தூக்காதுரை, நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் ஒன்று தான். டோன்ட் டேக் எனி திங் சீரியஸ்லி. நான் வந்து அஸ் அ கிரியேட்டராக அப்யூஸ் பண்ணாதீங்க, புள்ளி பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். அதே நிறைய கிரியேட்டர் சொல்கிறது கிடையாது. பட் தென் அகேன் இட்ஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எதுவுமே ரியல் கிடையாது. தூக்காதுரைக்கு வர ஹேட் கமெண்ட்ஸோ எல்லாமே வந்து என்னோட ஆடியன்ஸ் தான் போட்டாங்கன்றது கிடையாது. அந்த இடத்துல அட்டென்ஷன் வருதுன்னா எவன் வேணா போடுவான். இதில் காமெடி என்னன்னா கமெண்ட் போடுறவனே என்னை வெறுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ மேக்ஸ் நோ ஃபக்கிங் சென்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து சீரியஸாக எடுத்துக்காமல் தூக்காதுரை போய் நிம்மதியாக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. மறுபடியும் பழையபடி வந்து நார்மல் மீம்ஸ் போட்டு ஜாலியாக இருங்க. எதுக்கு இதெல்லாம்? ஜாலியாக இருங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு ஹேவ் எனிமீஸ். ஏன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவா. சேஸ் ஹோப்ஃபுல்லி தூக்காதுரை இந்த வீடியோ பார்த்தாச்சு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்து பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இவரால் 2 கண்டென்ட் ஆச்சு. பட் என்ன இவ்வளோ அடித்து இவரால் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அதுதான் உண்மை. Who is Fog and why is he coming? Goofiest motherfucker on the planet. Who is Fog? யாரா கஸ்தூரி ராஜா? ஸோ எஸ் எனிவேஸ் இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், ஒரு ஜாலியான வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹேட் லவ் ரெண்டுமே வந்து இக்னோர் பண்ணிடுங்க, செத்துருங்க எல்லாம். குட் நைட்.